இங்கே வெளியிலே ஒலித்து கொண்டிருக்கின்ற ஒலி வடிவிலே, அதாவது சவுண்ட் வேவ்ஸ் சொல்றோம் இல்லையா, அந்த ஒலி வடிவிலே பரவி இருக்கக்கூடிய அனைத்து விதமான அந்த நேர்மறை சக்திகளும் அந்த தலைமுடியின் வழியாகத்தான் உள்ளே இறங்குகிறது அப்படிங்கிற விஷயத்தை வச்சிருக்கா. அப்படி இருக்கும்போது இது என்ன பண்ணியிருக்கான்னு சொன்னா, இந்த முதல் வயசிலே இந்த கர்ப்பவாசத்திலே இருந்த முடியை முழுமையாக அகற்றிவிட்டு, எங்கே குலதெய்வத்தினுடைய சன்னதியில் அகற்றிவிட்டு மீண்டும் ஒரு முடி என்பது வளர்கிறது அல்லவா, அதுதான் ஒரு புதிய எனர்ஜியை இவங்க ஒரு புதுசா ஒரு விஷயத்தை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்கிற மாதிரி வர்றது. ஒரு புதிய சக்தியை அந்த இடத்திலே நிறுவி இருக்கிறார்கள் குலதெய்வத்தினுடைய ஆசிகளோடு. இதன் மூலமாக, அதாவது நம்ம ஆன்மீக ரீதியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு வயதிலே இந்த குழந்தைக்கு, அதாவது 11 மாசம்னே வச்சுக்கோமே, இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னு சொன்னா, குழந்தை எழுந்திருச்சு நிக்கணும். அது ஏதோ ஒரு தூணை பிடிச்சிட்டு நிக்கிறது, இல்லை ஒரு சேரை பிடிச்சிட்டு நிக்கிறது, ஏதோ ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு நிற்கக்கூடிய குழந்தையாக இருக்க வேண்டும். கொஞ்சம் நம்மளை பிடிச்சிட்டு கூட நிக்கலாம், தனியா நடக்கலாம் கூட, நம்மளை பிடிச்சிட்டு கூட கால்களானது இந்த பூமியிலே அழகாக பதிந்து நிற்கக்கூடிய குழந்தையாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நாம் அந்த சிகையை நீக்கலாம்.